இது ஒரு மினி ஃப்ளோட்டிங் ஃபாரஸ்ட்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஜப்பான்ல கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த பூமி இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாதா? சப்போஸ் இந்த சூரியன் உதிக்காம போனா என்ன ஆகும்? இந்த நல்ல விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல்ல கேத்து காட்டலாம். ஒருத்தர் ஏன் பீஸாவை கல்யாணம் பண்ணாரு? இவருக்கு எத்தனை வோல்ட் கரண்ட் ஷாக் அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது போல உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்பர் 1, சிட்னில ஆம்பஸ் விரிகுடால பாத்தீங்கன்னா ஒரு பழமையான கப்பல் இருக்குதுங்க. இந்த ஒரு கப்பல் இந்த ஒரு இடத்துல 102 வருஷமா இருக்கிறதுனால இந்த ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு மினி ஃபாரஸ்டாவே மாறிடுச்சு. பிகாஸ் 102 வருஷமா ஒரே இடத்துல இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய இயற்கை பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பலை இவ்வளவு அழகா மாத்திடுச்சு. இந்த கப்பல்ல மரங்கள்லாம் வளர்ந்து இந்த மாதிரி காட்சி அளிக்கிறதுனாலே அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கப்பல் காட்டுக்கு ஃப்ளோட்டிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருமே வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஒரு கப்பல் எதுக்காக இந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இரண்டாம் உலக போருக்காக எடுத்துட்டு போன கப்பல்ல இதுவும் ஒண்ணு. ஒரு சில பிரச்சனைகளால 1140 டன் எடை இருக்கக்கூடிய இந்த கப்பல் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கப்பல்ல இந்த ஒரு இடத்துல விட்டு போயிட்டாங்க. அப்படி விட்டு போன இந்த ஒரு கப்பலை தான் இயற்கை இந்த மாதிரி ஒரு அழகான கப்பலா மாத்திருக்கு. இந்த ஒரு இடத்தை சுத்தி பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வராங்கன்னே சொல்லலாம். ஐயா, இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு இடத்தை டூரிஸ்ட் பிளேஸாவே மாத்திட்டாங்க. நம்பர் 2, இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யூடியூப் ஆப்ல பல யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பல வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு சேனலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சேனல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 100, 200, 300 சொல்லிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா யூடியூப் ஆப்ல இருக்கக்கூடிய பல சேனல்ல எந்த ஒரு சேனல்ல அதிகமான வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஆஸ்திரேலியா யூடியூபரான இவரோட சேனல்ல தான் 1000 வீடியோ 2000 வீடியோ கிடையாது 13 லட்சம் வீடியோ இது வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்காரு. ராயல் ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே பாத்தீங்கன்னா 9 வீடியோவை அவரோட சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 3, நம்ம நாட்டுல ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்னா உடனே ஷோரூமுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு மணி பே பண்ணிட்டு நம்ம காரை வாங்கிட்டு வந்துருவோம் இல்லையா? ஆனா ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு நாட்டுல இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜரே கிடையாதான். பிகாஸ் இப்ப நீங்க ஜப்பான்ல ஸ்டே பண்ணிட்டு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார் வாங்குறதுக்கான டீடைல்ஸ் தரதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஒரு காரை பார்க் பண்றதுக்கான இடம் இருக்கிறதுக்கான சர்டிபிகேட் தான் காமிக்கணுமா? பிகாஸ் கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய இடம் இருந்தா மட்டும்தான் உங்களால கார் வாங்கவே முடியும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4, நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில பல அற்புதமான விஷயங்கள் இயற்கையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப வேணும்னா இந்த பூமியில நீர், நிலம், காற்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா பூமி உருவான புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படிடா இந்த மாதிரி பூமி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். வெயிட் சொல்றேன். பூமி நெருப்பு பந்தா இருக்கும்போது படிப்படியா குளிர்ச்சி அடைய தொடங்கிச்சாம். இந்த நேரத்துல பூமியை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வாயு மேகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கனமாகி தொடர்ந்து சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதே போல பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளா தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சுழற்சி முறையில நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் கண்டினியூஸா பல மில்லியன் வருஷமா நடந்துட்டு இருந்ததுனாலதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமி இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பூமியோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய குழிகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கடல்களாவும் இருக்குது. நம்பர் 5, பொதுவா காதல்னு எடுத்துட்டீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் ஒரு பொண்ணை சீக்கிரமாவே லவ் பண்ணிடுவாங்களாங்க. இப்ப பெண்களை எடுத்துக்கோங்களேன். அவங்க ஒருத்தரை பாக்குறாங்க, அவங்களை லவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களை லவ் பண்றதுக்கு குறைஞ்சது பெண்களுக்கு 15 நாட்கள் ஆகும். இதுவே நம்ம பசங்களை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பையன் இப்ப ஒரு பொண்ணை பாக்குறான்னா அந்த ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கான நிமிஷம் பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் தான் ஆகுமா? இன்ட்ரெஸ்டிங்ல? சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 6, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது நம்ம போகக்கூடிய பாதையில பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுல பாம்பு வருது. அந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏதாச்சும் ஒரு பாம்பை பாத்தீங்கன்னா அந்த பாம்பை அடிக்க போகாதீங்க. அந்த பாம்பை விட்டுட்டு கொஞ்சம் விலக பாருங்க. பாம்புகளுக்கு எப்பயுமே காது கேட்காது. சோ அதனால என்ன பண்றீங்கன்னா தரையில தட்டுங்க. இந்த மாதிரி தட்டும்போது அதிர்வுனால அந்த ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா அடிய போயிடும். அதே மீறி அந்த ஒரு பாம்பு உங்களை பார்த்து வருதுன்னா அந்த ஒரு பாம்புக்கு ஆப்போசிட் சைடுல நிக்காம திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. அதிகப்படியான பாம்புகள் அது எதுவும் பண்ணாத வரைக்கும் நம்மள எதுவும் பண்ணாது. நீங்க பாம்புகளை பயப்பட வச்சாதான் அந்த ஒரு பாம்பு கோவத்துல உங்களை கடிக்க வரும். சோ நீங்க எப்பயாச்சும் எங்கேயாச்சும் எந்த ஒரு இடத்துலயாச்சும் பாம்பை பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பை துன்புறுத்தாம அந்த ஒரு இடத்தை விட்டு அடைய போக பாருங்க. நம்பர் 7, சூரியன் உதிக்கிறது டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்னே சொல்லலாம். இந்த பூமி சுழலும் போது ஒவ்வொரு நாள் காலையிலுமே சூரியன் உதிக்கும் இல்லையா? இந்த சூரியன் உதிக்கக்கூடிய திசையில இருந்து வேற ஒரு திசையில உதிச்சதுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப இந்த சூரியன் மட்டும் உதிக்கலன்னா இந்த பூமியே பாத்தீங்கன்னா இருளாக்கிடும். சூரியன் வழக்கமா உதிக்கக்கூடிய திசையில இருந்து வேற ஒரு திசையில உதிச்சதுன்னா வேற அழிவுக்கான விளைவுகள் இந்த பூமியில ஏற்படும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூமியோட சுழற்சி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட வேகமா சுழலும். இதனால வளிமண்டலத்துல கடுமையான நிலைகள் ஏற்படுமா? அது மட்டும் இல்லாம பூமியில பல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப சூரியன் மேற்கு திசையில உதிச்சதுன்னா கடல்களோட நீரோட்டம்ன்றது வேற ஒரு திசைக்கு மாறிடும். அந்த மழை பாத்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை பெய்யுமா? இன்னும் சொல்ல போனா இந்த பூமியை அழிஞ்சு விடணும் சொல்றாங்க. நம்பர் 8, நம்மளுடைய உடல்ல எங்கேயாச்சும் சின்னதா அடிபட்டுடுச்சுன்னா அந்த ஒரு இடத்துல ரத்தம் வர ஸ்டார்ட் ஆயிடும். அந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து ரத்தம் வரது ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு காரணம் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தமே பாத்தீங்கன்னா வலி போன்ற அமைப்பை ஏற்படுத்துமா? இந்த ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நம்மளுடைய உடல்ல இருந்து ரத்தம் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய ரத்தம் பாத்தீங்கன்னா இந்த
மாதிரியான ஒரு வலை போன்ற அமைப்பை ஏற்படுத்தும். சோ இதனால அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ரத்தமும் நின்றும். நம்பர் 9, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பா உங்களுடைய வேல்யூவை அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, உங்களுடைய லவ்வுக்காக யாருக்கிட்டயுமே கெஞ்சாதீங்க. ஏன்னா காதலுக்காக கெஞ்சறதுன்றது மரணத்தை விட மோசமானதான். சோ அவ்வளவு கெஞ்சிதான் அவங்க உங்களை லவ் பண்ணனா அப்படியேப்பட்ட லவ்வே தேவை கிடையாது. இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுடைய லவ் உங்களுக்கு புரியலாம். சோ ஃப்ரீயா விட்டுருங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, உங்களை நீங்களே எப்பயுமே குறைவா வேல்யூ பண்ணாதீங்க. நீங்களே உங்களை குறைவா வேல்யூ பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்க உங்களை ஈஸியாவே குறைவா தான் மதிப்பிடுவாங்க. சோ உங்களுக்குமே பாத்தீங்கன்னா மன உறுதி இருக்காது, அதுக்கப்புறம் கான்பிடென்ட்டுமே வந்துடுவீங்க. சோ உங்களை நீங்க என்னைக்குமே எப்பயுமே வந்து கம்மியா வேல்யூ பண்ணாதீங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க இல்ல மத்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த ஒரு இடத்துல உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் போதுனா அந்த ஒரு இடத்துல உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்னன்னா, உங்களுடைய தப்பை என்னைக்குமே ஒத்துக்க பாருங்க. உங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை என்னைக்குமே ப்ளேம் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நம்பர் 10, ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் தான் இவரு. இவருக்கு உண்மையான காதல் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலன்றதுனால அவருக்கு ரொம்பவே பீஸா பிடிக்கும்ன்றதுனால அந்த ஒரு பீஸாவே கல்யாணம் பண்ணிட்டாரு. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 11, ஹரியானாவில் இருக்கக்கூடிய இவர் தான் தீபக் சங்கரா. இவருக்கு எவ்வளவுதான் கரண்ட் ஷாக் அடிச்சாலுமே அதனால ஒண்ணுமே ஆகாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையாலுமே தீபக் மேல எவ்வளவு ஆயிரக்கணக்கான வோல்ட் கரண்ட் ஷாக் அடிச்சாலுமே இவருக்கு ஒண்ணுமே ஆகாதாங்க. நம்ம வீட்டுக்குலாம் வரக்கூடிய 240 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் ஷாக்கே இவரோட உடல்ல பட்டுடுச்சுன்னா இவருக்கு ஒண்ணுமே ஆகாதாங்க. இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்த வகையில சொல்லணும்னா, தீபக் சங்கராக்கு 5000 வோல்ட் பவர் இருக்கக்கூடிய கரண்ட் ஷாக் அடிச்சா கூட ஒன்னும் ஆகாதான். நம்பர் 12, 1954ல டோக்கியோ விமான நிலையத்துல ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட எல்லா நாட்டோட பாஸ்போர்ட்டுமே இருக்குது. ஆனா அவர் எந்த ஒரு நாட்டுல இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. சரி இவர் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் செக் பண்றதுக்காக கூட்டும் போவாங்க இல்லையா ஒரு ரூம், அந்த ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா இவரை அடைச்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா அவர் இல்லாம எப்படி எந்த பக்கம் போனாருன்னே தெரியலையாங்க. இதுவரையில அவர் எங்க இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குது. ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட கேட்டதுக்கு அவருடைய நாடு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமையான நாட்டுல இருந்து வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது எந்த ஒரு நாடுன்னு சொல்லல. இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு டைம் டிராவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்கும்போது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 13, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க எத்தனையோ வித்தியாசமான மியூசியமா பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு மியூசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆச்சரியப்படுத்த வகையில இருக்கக்கூடிய மியூசியம் தான் இது. இந்த ஒரு மியூசியம் வேற எங்கேயுமே இல்ல, நம்மளுடைய இந்திய நாட்டுல டெல்லியில தான் இருக்குது. இந்த ஒரு மியூசியத்துல ரொம்பவும் வித்தியாசமான டாய்லெட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய இந்த ஒரு டாய்லெட் மியூசியத்துக்கு போங்க. நம்பர் 14, 1800 ஒரு ஏசி உருவாக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா 16 வயசான இவங்க பாத்தீங்கன்னா 1850 யூஸ் பண்ணி இந்த ஒரு ஏசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஒரு கம்பெனியை பாத்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. நம்பர் 15, நம்ம எல்லாருமே இது நாள் வரைக்கும் ஆரஞ்சு பழங்கள்னு சொல்லிட்டு வேற ஒரு பழத்தை தான் சாப்பிடுறோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையாலுமே நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய பழங்கள் பாத்தீங்கன்னா டேங் தான். இந்த டேங்கை தான் நம்ம ஆரஞ்சு பழம்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம். ஆனா உண்மையாலுமே ஆரஞ்சு பழம்ன்றது இந்த மாதிரி தான் இருக்குமாங்க. இந்த ஒரு விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.